அன்பானவர்களே, எல்லாவற்றுக்கும் நம்ம நன்றி சொல்ல பழகணும். பைபிள் அப்படி தான் சொல்லுது, எல்லாவற்றுக்கும் சோதனம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுது. பாருங்கள், யோபுடைய வாழ்க்கையை சிந்திச்சு பார்த்தா யோபுடைய லைஃப்பில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறான். 10 பிள்ளைகள் இறந்து போதுங்க, விளையாட்டான காரியம் இல்லை. கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்திற்கே சோத்திரம் அப்படின்னு சொல்கிறான். நம்மளால் சொல்ல முடியுமா? பாருங்கள், ஒரு அரசருடைய கதையை வாசித்தேன். அந்த அரசருடைய கூட ஒரு மந்திரி இருந்தார். எப்போனாலும் எது நடந்தாலும் நன்றி சொல்லுவார். பாருங்கள், ஒரு நாள் ஆப்பிள் கட் பண்ணும்போது விரலை கட் பண்ணிட்டார். நன்மைக்கே ராஜான்ட்டார். இவர் கோபம் வந்துருச்சு, பிடிச்சி உள்ளே போட்டார். ஆனால் ஒரு நாள் வேட்டையாட போகும்போது தனிமையாக காட்டில் இருண்ட பகுதிக்கு செல்ட்டார். அங்கே உள்ள ஜனங்கள் அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ராஜான்னு தெரியாது, ஆதிவாசி மக்கள். இவருடைய மொழி வேறு, அவருடைய மொழி வேறு. அவர் அரசர்னாலும் கேட்கல. அவங்க காட்டில் அவரை கொண்டு வச்சு அவரை பலியிடலான்னு முடிவு பண்ணும்போது அவருடைய விரல் இல்லாததுனால அவங்க இதை பலியை எங்கள் தெய்வம் ஏற்காதுன்னு சொல்லி அவரை திரும்ப அனுப்பிட்டாங்க. நேர நாட்டுக்கு வந்தவர் முதல் வேலையை அந்த மந்திரியை ரிலீஸ் பண்ணாராம். இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் தீமையாக நடந்தால் கூட கடவுள் சில நன்மையான காரியத்துக்கு இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை அனுமதிச்சிருப்பார். காட் பிளஸ் யூ.